வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சு என்று ஒரு திருக்குறள். மருத்துவம் அப்படின்ற அதிகாரத்துல 948 என்று இருக்கக்கூடிய ஒரு குறள். இன்னைக்கு திருக்குறளை படிக்கும்போது அப்படியே இந்த புத்தகத்தை அப்படியே பெரட்டும் போது இந்த குறள் பல முறை படிச்சிருக்கிறோம், பல முறை பேசியிருக்கிறோம். ஓகே, ஆனா இன்னைக்கு என்னவோ இந்த குறள் ஏதோ எனக்கு சொல்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னடா அப்படின்னு சொல்லி, இது இந்த சமகாலத்தினுடைய இன்னைக்கு கடந்த 2-3 நாட்களா போயிட்டு இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியல், அது குறித்து அப்படி இந்த குறள் அதுக்காக ஏதாவது சொல்லுதோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. குறிப்பா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 தேர்தலுக்கான தேர்தல்ல தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆய்வு செய்வதற்காக கட்சியினுடைய சில நிர்வாகிகளை நியமனம் செய்து ஒரு கமிட்டி அமைத்து அறிக்கைகள்லாம் கேட்டு வாங்கினார். அது ஒரு பக்கம் இருக்கு. என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையெல்லாம் அவருக்கும் போய் சேர்ந்திருக்கு, கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ்நாடு இயல்பாவே, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க, உலகத்துல இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் வாழ்கின்ற அந்த மக்கள், பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அது நம்ம வீடுகள்லயும் இருக்காங்க. நம்ம மனைவியாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். இப்படி கோடிக்கணக்கான மக்கள் இயல்பான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இயல்பான வாழ்க்கை முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, பெருசா புரிதல் இதுலயே இருக்காது. அவங்க ஏதோ காலையில தூங்கி எழுந்திருப்பாங்க, அவங்களுடைய மதம் சார்ந்த இயங்கிக்கிட்டு இருப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, பூ வாங்குவாங்க, தேங்காய் உடைப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, மசூதிக்கு போவாங்க. இப்படி இயல்பான ஒரு வாழ்க்கை. அவரவர்களுடைய மத அடையாளங்களை பின்பற்றுவார். இன்னும் சில நபரை பார்த்தோம்னா அவரவர்களுடைய சாதி பெருமைகளை கொண்டாடுவார். இது எல்லாம் இயல்பா போயிட்டு இருக்கு, இயல்பான வாழ்க்கை. இந்த இயல்பான வாழ்க்கையை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத, இந்த இயல்பான வாழ்க்கையில முரண்படாத யார் ஒருத்தர் புதுசா உள்ள வராங்களோ இந்த மக்கள் அவர்களை கொண்டாடுவார். இங்க குறிப்பா எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய ஜோசப் விஜயா இருக்கட்டும், இவங்க எல்லோருமே பெரும்பான்மையான மக்கள் சாமி கும்பிடுவாங்க, இவங்களும் போய் சாமி கும்பிடுவாங்க. பெரும்பான்மையான மக்களுக்கு சாதி முரண்பாடுகள் இருக்கும், இவங்களுக்கிட்டையும் அந்த முரண்பாடுகள் இருக்கும், இவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. இவங்க எந்த மத சடங்குகள்லயும் எந்த சாதி முரண்பாடுகள்லயும் இவங்க போயிட்டு அதுல கருத்து சொல்றதோ அதுல முரண்படுறதோ இருக்கவே இருக்காது. நீங்க அழகா ஒரு விஷயத்த பாருங்க. தமிழக வெற்றி கழகம் தொடங்கின உடனே கொள்கை தலைவர் தந்தை பெரியார், அம்பேத்கர், ஒரு ஜாதிக்கு ஒரு தலைவர், இதுல தந்தை பெரியாரை நம்ம மையப்படுத்தும். ஏன் தந்தை பெரியாருடைய கொள்கையில மிக முக்கியமானது கடவுள் மறுப்பு. ஏன் அவர் கடவுள் மறுப்புக்கு போறாரு, அது வேண்டாம், அது முக்கியமான கொள்கை. ஆனா ஜோசப் விஜய் உள்ள வந்த உடனே கொள்கை தலைவராக தந்தை பெரியாரை தேர்வு செய்து கொண்டு அவர் முக்கியமான கொள்கையான கடவுள் மறுப்பு கொள்கையில அது மட்டும் நமக்கும் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ஒவ்வொரு கோவிலா போவார். இவர் ஜோசப், இவர் கிறிஸ்டின். ஆனால் இந்த நாட்டுல பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்து மக்கள் பின்பற்றக்கூடிய இந்த கோவிலுக்கு எல்லாம், திருச்சியில ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், இன்னும் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தேவை. இவர்கள் பெரியதாக எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு செய்த சாதனைகள் என்ன? பெருசா ஒண்ணுமே இருக்காது, பெரியதா ஒண்ணுமே இருக்காது. ஆனா இவர்களைத்தான் பெரும்பான்மையான மக்கள் ஆதரிப்பார்கள். அதுதான் இன்றும் நடக்கிறது. இன்று ஜோசப் விஜயை ஆதரிக்கக்கூடிய மக்களும் அப்படித்தான். சட்டமன்றத்துக்கு போறாரு, ரீல்ஸ், ஊழல் செய்யவும் மாட்டோம், ஊழல் செய்ய விடவும் மாட்டோம், ஊழல் செய்தவர்களையும் விட மாட்டோம். என்ன டைலாக் என்ன? நீங்க அப்படியே ஆந்திராவுடைய பாலகிருஷ்ணனுடைய படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைலாக் பாத்தீங்கன்னா அப்படி நச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி இது எல்லாமே ரீல்ஸ், உங்களுக்கு எல்லாமே ரீல்ஸ். இந்த ரீல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்னா அது அப்படியே அவரு விஜய் சட்டமன்றத்துல நடந்துகிட்ட விதத்தை ஒரு 6-7 ரீல்ஸ் வரும். இந்த 6-7 ரீல்ஸும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்னும் ஒரு 1 கோடி 1.5 கோடி மக்களுக்கு போய் சேரும், ரீச் ஆகும். கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். இஸ் அ குட். விஜய் பேசுறது என்னப்பா குறை, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது நேற்று ஒரு 300 பஸ் பயணத்தை தொடங்கி வச்சாரு. அதுல 29A அந்த பஸ்ல ஏறுறாரு. பெரம்பூர் தொகுதிக்கு போகுது அந்த பஸ். பெரம்பூர் தொகுதிக்கு போன மாதிரி அவர் பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா, பெரம்பூர் தொகுதிக்கு போறாரு. போகும்போது இவரும் ஒரு வீடியோ எடுக்கிறாரு. 3 பாடல்கள் அதுல போடுறாங்க. அதெல்லாம் அப்படியே ரீல்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா 1.5 கோடி 2 கோடி மக்கள் பாக்குற அளவுக்கு அத ரீல்ஸ். இன்னைக்கு முழுக்க இங்க ஒரு அரசாங்கம் ரீல்ஸ் அரசாங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது இங்க பெரும்பான்மையான மக்கள், இந்த பொதுமக்கள் இருக்காங்கல்ல,
அவங்களுக்கு இதுதான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் தேவை. அவங்களுக்கு என்ன தேவை? இதுதான் தேவை. தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இது பூஸ்ட் மாதிரி இருக்கு, சூப்பர் அப்படின்றாங்க. இப்ப ஒரு படி மேல போய் தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் இருக்குது இல்லையா, அதுவும் குறிப்பா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் வைகோ இருக்காருங்கல்ல, அவங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இருக்காருல்ல, அவரு, இப்படி இவங்க எல்லாமே இந்த பொலிட்டிக்கல், இந்த அரசாங்கம் சூப்பர் அப்படின்னு சொல்ற இடத்துலதான் இருக்காங்க. நீங்க விவசாயிகளுக்கு இன்னும் காவேரி தண்ணீர் படுக்க தண்ணியில இன்னும் வரல, தண்ணி வரல, முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்குது, அத சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் ஒண்ணு போட்டீங்க, அதுவும் அரைகுறையா, அது இன்னும் முழுமையான விவாதத்துக்கு வரல. அது குறித்து சட்டமன்றத்துல ஒரு வார்த்தை கூட கிடையாது, ஒரு வார்த்தை கூட கிடையாது. திமுக பத்தி பேசினா போதும், இதெல்லாம் தேவையில்லை. பெண் பிள்ளைகள், பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு கொடுமையை சந்திச்சிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேள்விக்குறியாக மாறி வந்துட்டு இருக்குது. அதுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கலாம், இனிமே என் தங்கை, அக்கா, தங்கைகளை தொட்ட அந்த கை வெட்டப்படும் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கலாம். அதெல்லாம் போடல, அது அப்படியே போயிடுச்சு. நீட் தேர்வுல நம்ம பிள்ளைகள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு கொடுமையை சந்திச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது சட்டமன்றத்துல பேசியிருக்கலாம், கருத்து சொல்லியிருக்கலாம். விவசாயிகள் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. தண்ணீர் பிரச்சனை ஒரு பிரச்சனை. மேட்டூர் அணைன்னு போன கவர்மெண்ட் திறந்து விட்டாங்க, இந்த கவர்மெண்ட் திறக்கல, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விவசாய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில அறிவித்தபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது டாஸ்மார்க் பிரச்சனை. நீங்க போனீங்க, பிரச்சாரம் செஞ்சீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு வேற பாடினீங்க. அந்த பிரச்சனை இப்போ நீடிச்சுட்டு தான் இருக்குது. உங்க ஆட்சியிலையும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. போன ஆட்சியில வாங்கின 10 ரூபாய் நேரா அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு போச்சுன்னு சொன்னீங்க. ஆனா இந்த ஆட்சியில வாங்கினா மட்டும் அது அமைச்சருக்கு வராது. ஏன்னா அந்த தொழிலாளர்கள் சம்பளம் குறைவா இருப்பதுனால அவங்க அந்த ஃபண்டை எடுத்துக்கிறாங்க. அந்த டாஸ்மார்க் கடை இருக்கக்கூடிய அந்த கடைக்கு மின் கட்டணத்தை அவர்கள் தான் கட்டுறாங்க, அது அரசாங்கம் கொடுக்கறது கிடையாது. பாட்டில ஏற்றும் போதும் இறக்கும் போதும் பாட்டில் உடையுது, அந்த ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி டாஸ்மார்க் நிர்வாகம் கொடுக்கறது கிடையாது, அதுவும் அந்த பணியாளர்கள் ஊழியர்கள் தான் கொடுக்குறாங்க. அதனால இந்த 10 ரூபாய் என்பது அதற்காக செலவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு புது விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இது எல்லா ஆட்சியிலையும் இதுதான் விளக்கம். ஆனா திமுக ஆட்சியில மட்டும்தான் அந்த 10 ரூபாய் நேரம் மினிஸ்டருக்கு போகுது, முதலமைச்சருக்கே போகுது. அது ஒரு பெரிய விவாதமாக கட்டமைக்கப்பட்டது. ஐயோ, அந்த விவாதத்துல பங்கெடுத்துமே, நாம கூட அப்படி நம்பினமே, திமுக மீது, அந்த அமைச்சர் மீது நம்ம ஒரு பழிய போட்டோமே, கொஞ்சம் கூட குற்ற உணர்வு நமக்கு வரவில்லை. ஐயோ, நம்ம அப்படி நினைச்சது தவறு அப்படின்ற எண்ணம் துளி கூட வருது. அப்படியே நம்ம கடந்துட்டோம். திமுக ஆமா, இப்ப பீர் பாட்டில் உற்பத்தி செய்து அதை சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு கேஸுக்கு 90 ரூபாயும், மற்ற பாட்டில்களை இறக்கிறதுக்கு 40 ரூபாயும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு 120 கோடியும், ஒரு வருஷத்துக்கு 1200 கோடியும் பார்ட்டி ஃபண்டு என்ற பேர்ல போகுது அப்படின்னு சொல்லி புதுசா இப்ப நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கேட்டா, எந்த பார்ட்டின்னு சொல்லியான்னு சட்டமன்றத்துல ஒரு விளக்கம் கேட்டா அந்த விளக்கம் சொல்லல. நாங்க எந்த பார்ட்டினே சொல்லல, அதுக்குள்ளே கொதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு. அப்ப தாவேக்க போடக்கூடிய அந்த ரீல்ஸ் அத்தனையும் மக்கள் மத்தியில போய் சேருது, அது ஒரு பெரிய விவாதமாக மாறுது. ஆமா, இவங்க தொடர்ந்து குற்றம் செய்யக்கூடியவர்கள் தான், தொடர்ந்து தவறு செய்யக்கூடியவர்கள் தான் இவர்கள் மீது பழிய போடுறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. இந்த அரசாங்கத்திற்கு நீங்க தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், டாஸ்மார்க் ஊழியர்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், விவசாயிகளுடைய பிரச்சனையா இருக்கட்டும், இது எதுவுமே பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் அதே மாதிரி இயங்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்க பாருங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் இன்னைக்கு நாளைக்கு ஒரு அறிக்கை விடுவார் பாருங்க. தாவேக்கு அவர்களுடைய செயல்பாடுகளை சூப்பரா இருக்குது, ஏற்கனவே சொல்லிட்டாரு அவரு, சூப்பரா இருக்குது, கம்பீரமா இருக்குது, பிரமாதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நான் எதற்கு இந்த காணொளியில இந்த திருக்குறளை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்ற அந்த குறள் இருக்குல்ல, இங்க அவ்வளோ என்ன காரணம், இதெல்லாம் என்ன பிரச்சனை, இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். இதை அத்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விவசாயிகளா இருக்கட்டும், போராடிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்கல்ல, இதெல்லாம் ஏத்துக்குவாங்க.
விவசாயிகளா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், இன்னும் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், அவர்களுடைய குடும்பமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஜோசப் விஜயனுடைய செயல்பாட்டை அவர் எதுவுமே செய்யாத போனாலும் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இன்னொரு தரப்பு அப்படியே இந்த பக்கம் வாங்க, நீங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜோசப் விஜய் இவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அப்படியேதான் பயணிக்கும். அவர்கள் எது செய்தாலும் புனிதம், பிரமாதம். அதுவும் குறிப்பா ஜெயலலிதாவை மணிக்கணக்கா ரோட மறிச்சு சாலையில நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா அதான் அயன் லேடின்னுவான் நம்ம ஆட்கள். ஊழல்ல நீதிமன்றத்துல போயிட்டு உட்காந்து என்ன ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்கள புனிதர் பட்டம் கட்டாத இருந்ததுதான் குறை. அப்படி அந்த அம்மாவுக்கு மன்சூர் சாப்பிட்டவங்க இருக்கான் இங்க. சோ இது ஒரு மனநிலை. நாம ஒருத்தரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அவர்கள் எது செய்தாலும், எந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் செய்திருந்தாலும் அவர்களை நாம் அங்கீகரிப்போம், ஏற்றுக்கொள்வோம். இது நம்மளுடைய புது புத்தி, நம்மளுடைய மனநிலை. அதே இன்னொரு பக்கம் இப்படி வாங்களா, என்ன கலைஞர் கருணாநிதி இருக்காருல்ல, இன்னைக்கு பெண்கள் இந்த சோசியல் மீடியாவில செல்போனை வச்சுக்கிட்டு பார்க்கறது கொள்றதுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் சூப்பர். இந்த பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாத இருந்தார்கள். குடும்பத்திலேயே பெண்கள் அடிமையா தான் இருக்கணும் சார். அதை விட கொடுமை, பெண்கள் மாறாப்பு சேலை போட முடியாது தெரியுமா? பெண்கள் மாறாப்பு சேலை போட முடியாது. அவ்வளவு கொடுமைகள் இந்த மண்ணுல இருந்தது. அதுக்கு ஒரு போராட்டத்தை கட்டமைத்தவர் தான் தந்தை பெரியார். இன்னைக்கு பெண்கள் தன்னுடைய மார்பகங்களை மறைத்துக் கொண்டு, ஜாக்கெட்டுகளை அணிந்து கொண்டு, விதவிதமான ஆடைகளை இன்னைக்கு உடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அந்த வழக்கமான அந்த சிஸ்டத்தை எதிர்த்து போராடி அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார்கள். வழக்கமா இங்க ஒரு சிஸ்டம் இருந்தது, பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லாம இருந்தது. அத தந்தை பெரியார் தான் திராவிடர் கழக மாநாட்டுல அதை ஒரு தீர்மானமா கொண்டு வந்து பெண்களுக்கு சொத்து சம உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அத 1989 கலைஞர் கருணாநிதி தான் சட்டமாக மாற்றினார். இன்னைக்கு பெண்கள் எல்லா உரிமையோட இன்னைக்கு சொத்துல சம உரிமை இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க, ஃபைட் பண்றாங்க, போராடுறாங்க இல்ல. அதுக்கு மூல காரணம் சொந்தக்காரர் கலைஞர். பெண்களை இன்னைக்கு காவல்துறையில இருக்காங்கல்ல, பெண்களை முதல்ல காவல்துறையில கொண்டுட்டு வந்தது கலைஞர். ஆனா இன்னைக்கு கலைஞரை பத்தி திட்டும் போதோ அல்லது திராவிட கழகங்களை பத்தி திட்டும் போதோ, திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசும்போதோ அப்படியே நம்ம ரசிச்சு கேட்போம். என்ன ரசனை! இது ஒரு மனநிலை. நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில நம்ம இருக்கிறோம், நம்ம அறிவு ஒரு சார்பா எப்படி செயல்படுது, ஒரு சார்பா எப்படி ஆதரிக்குது. நம்ம ரோட்ல 2 பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு பிள்ளைகள் தவறு பண்ணியிருப்போம். அந்த தவறு செய்த பிள்ளை அது தான் பிள்ளையா இருந்தால் அதை ஆதரிக்கும் தெரியுமா? என் பிள்ளை தவறே பண்ணல, இந்த பையன் தான் எல்லாமே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதேதான் இந்த சின்ன 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 தவறுகள் இன்னைக்கு பெரிய அளவுல இன்னைக்கு மாறி எல்லா விதத்தையும் ஆதரிக்கக்கூடிய அந்த மனநிலை நம்ம மனநிலை வந்துட்டு இருப்பாங்க. இந்த சமூகம், இந்த தமிழ்நாடு மற்ற மாநிலத்தை விட கொஞ்சமாகிலும் மாறி இருக்கிறது, பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறது, எஜுகேஷன்ல இன்னைக்கு எல்லோருக்கும் கல்வி அப்படின்ற நிலைமை போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னா அது முழுக்க 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 திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட விதை, கலைஞர் கருணாநிதி போட்ட விதை, கடைசியா போன கவர்மெண்ட்ல மு.க. ஸ்டாலின் போட்ட விதை. அதனாலதான் இன்னைக்கு அரசு பள்ளியில இருக்கட்டும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு அளவுல ஒரு முன்னேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா திராவிட இயக்கங்கள். இப்படி இவங்க செய்யற அத்தனை செயல்களிலையும் ரொம்ப சுருக்கி ஒரே ஒரு டீம், ஒரு சினிமா பிரபலம் வந்துட்டு இந்த முரண்பட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை அத்தனை பேர்த்தையும் ஒருங்கிணைத்து ஒரு மாய வலையில சிக்க வச்சு என்ன தமிழ்நாடு இன்னைக்கு ரீல்ஸ் நாடாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் சொல்லுவோம் இது பெரியார் பிறந்த மண், பகுத்தறிவு மண் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க பெரியார் பிறந்த மண்ணோ, பெரியாருக்காக இங்க மக்கள் நிக்கிறதோ அல்லது ஓட்டு போடுறதோ அப்படிலாம் இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த கவர்மெண்ட் எப்ப மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படுவான் பாருங்க. இண்டிவிஜுவலா இதே ஜோசப் விஜயில இப்பதான் 45 நாள் ஆகுது, என்ன காலம் இருக்கு போகட்டும். அப்ப தூய்மை பணியாளர்கள் பெரிய அளவுல ரோடுக்கு வர போறான், பாதிக்கப்பட போறான். அவன் அப்ப தேடுவான் ஸ்டாலின்ற அந்த தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. திமுக அந்த அமைப்பு எங்க, கட்சி எங்க, அவங்கதான் நமக்கு இதெல்லாம் செய்யணும், இதுக்கான மாற்று ஏதாவது தீர்வு சொல்லணும்னா அவங்களால தான் சொல்ல முடியும். விவசாயிகள் பிரச்சனை அப்ப தேடுவாங்க, அவங்களுக்கு பாதிப்பு வரும், அந்த பின்னாடி அப்ப தேடுவாங்க, திமுகவை தேடுவாங்க. இன்னைக்கு தாவேகாவிற்கு ஓட்டளித்த அந்த
டாஸ்மார்க் பணியாளர்கள் ஊழியர்கள் சங்கம் இருக்கு இல்லையா, இவர்கள் மிகப்பெரிய அயோக்கியர்கள், சாதாரணமான ஆட்கள் இல்லை, மிகப்பெரிய அயோக்கியர்கள். போன கவர்மெண்ட்ல ஏன் நீ விளக்கம் கொடுக்கல? வந்து அந்த சங்கம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த சங்கம் வச்சிருந்தவன் போன கவர்மெண்ட்ல ஏன் ஒருத்தன் கூட விளக்கம் கொடுக்கல? இந்த பணம் நாங்க மின் கட்டணம் கட்டுவதற்காக வாங்குறோம், பாட்டில் உடைஞ்சிட்டா அதுக்காக வாங்குறோம், இழப்பீடு கொடுக்கறதுக்காக வாங்குறோம், மது பாட்டில்களை இறக்குவதற்கும் இறக்கு கூலிக்காக கொடுப்பதற்காக வாங்குறோம், எங்களுக்கு சம்பளம் குறைவா இருக்குது அதனால நாங்க இந்த 10 ரூபாய் வாங்குறோம். போன கவர்மெண்ட்ல ஏன் சொல்லல? இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இப்ப சொல்றீங்கல்ல, இதுதான் புது புத்தின்றது. அப்ப போன கவர்மெண்ட் மேல திட்டமிட்டு இந்த அரசு நிர்வாகமே முழுமையா இறங்கி வேலை செஞ்சிருக்குது. அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கான தீர்வு நோக்கி நீங்க பயணம் பண்ணும்போது கடைசியா நீங்க அனுபவிச்சு பின்னாடிதான் ஐயோ இவர்கள் இவ்வளவு பெரிய தொல்லை கொடுக்கிறார்கள், ஜோசப் விஜயனுடைய ஆட்சி இவ்வளவு மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்க உங்களுக்கு அடிப்படையிலே உணர்ந்த பின்னாடிதான் நீங்க வருவீங்க. அப்பதான் நீங்க மாற்றாக உதயசூரியனை நீங்க தேர்வு செய்வீர்கள். அப்படிதான் இங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க எம்ஜிஆர் வந்தவன எம்ஜிஆர் ஒரு மாய பிரம்மமா இருந்தார். எம்ஜிஆர் இருக்கிறவர்களும் திமுகவுக்கு எவனும் ஓட்டு போடல. எம்ஜிஆர் மறைந்த பின்னாடிதான் 89 தேர்தல்ல திமுக ஜெயிக்குது. அப்பதான் மகத்தான ஒரு திட்டம், பெண்களுக்கான சொத்து சம உரிமை. அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவிலேயே ஐடி துறை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்தியாவிலேயே ஐடி துறை முதலாக தமிழ்நாட்டுக்கு வந்தது. நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து 10,000 12,000 5,000 சம்பளம் வாங்கிட்டு வந்தோம், பூரா லேக்ஸ் கணக்கில் சம்பளம்ன்றத மாறந்தே அந்த மாற்றம் அடைஞ்சதே அந்த காலகட்டத்தில் தான். அப்ப ஒரு டைம் கிடைக்குது, அந்த குறுகிய காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டை அப்படியே புரட்டி போடுது திமுக, புரட்டி போடுது, மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குது. அதற்கடுத்து 91 ராஜீவ்காந்தி இறந்து போனாரு, ஜெயலலிதா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாங்க. அந்த ஜெயலலிதா ஆட்சியில நடந்த அராஜகங்கள் ஊழல்கள் சந்தி சிரிச்சது. அப்பதான் 96ல நடந்த எலெக்ஷன்ல மீண்டும் திமுக வருது. அந்த தேர்தல்ல அந்த காலகட்டத்துல திமுக செஞ்ச சாதனைகள் 1 2 கிடையாது, மிகப்பெரிய ஒரு சாதனைகள் இந்த காலகட்டத்துல செய்யும். இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திமுக எப்படி ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, மிகப்பெரிய ஒரு கொடுமையை மக்கள் சந்திச்ச பின்னாடிதான் அந்த இடத்துல தீர்வுக்காக திமுக 10 வருஷம் 2016, அதுக்கு முன்னாடி 2011, இந்த 10 வருஷம் அதிமுகவினுடைய ஆட்சியில, அதிமுகவினுடைய ஊழல்ல, அதிமுகவினுடைய அராஜகத்துல இந்த நாடு பார்த்துருச்சு. அதுக்கு பின்னாடிதான் 2021 தேர்தலில் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இப்படிதான் திமுக ஆட்சிக்கு வரும். இதுதான் நடைமுறை. நீங்க அதிமுக ஊழல் பண்ணா அதை அங்கீகரிப்பான், ஏத்துக்குவான். வேலுமணி அடிக்காத கொள்ளையா ஏத்துக்குவான். இங்க திமுக தவறு பண்ணா மட்டும்தான் அது தவறு, அதுதான் தவறு. திமுக தவறு பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது யார் பண்ணாலும் தவறுதான். நாம என்ன பின்ன உப்ப தின்னவன் தண்ணி குடிக்க போனான், குடிக்கிட்டோம், நமக்கு என்ன? அதுல யார வேணாலும் ஜெயிலுக்கு போட்டு யார் வேணாலும் வரட்டும், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. ஆனா திமுக செஞ்ச சாதனைகளை இந்த மக்கள் அப்படி முற்றிலுமா மறந்துடுறாங்க. முற்றிலுமா ஒவ்வொரு வீடும் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு முழுக்க திமுக தான் காரணமா இருக்கும், வேற எந்த அரசாங்கமும் காரணமா இருக்காது. நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை, எதுக்காவது ஒரு காரணத்தை நீங்க கொண்டுட்டு வாங்க, அது திமுக அரசாங்கமா தான் இருக்கும். அதனாலதான் இங்க நாம எதுக்காக பார்க்கணும்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு அந்த திருக்குறள். நீங்க ஒரு விஷயத்த எதுக்குன்னு பாருங்க, கவனிங்க. அதனால இந்த மக்கள் முழுமையா இன்னைக்கு ரீல்ஸ் மோகத்துல மூழ்கி போயிருக்காங்க. இந்த ரீல்ஸ் ஆதரிக்கக்கூடிய தலைவர்களுடைய எண்ணிக்கையும் இன்னைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தான் இந்த நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான காலகட்டம் அப்படின்னு நம்ம கருதுறோம். நன்றி.